நூல் அது. அந்த நேர்காணலில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவருக்கு வரலாற்று ஆய்வு செய்வதற்கு ஆரம்பத்தில் இருந்த மிகப்பெரிய தூண்டுதல் கல்கியின் நாவல்கள், பொன்னியின் செல்வன் மாதிரியான நாவல்களை படித்த போதுதான் அவருக்கு தஞ்சாவூர் பகுதியெல்லாம் நிறைய சுற்றி பார்த்து அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்களை அறிந்து கொள்ள வேண்டும், வரலாற்றை படிக்க வேண்டும் என்கிற பெரிய உந்துதல் அந்த நாவலை படித்த போது அவருக்கு மனதில் ஏற்பட்ட மிகப்பெரிய கற்பனையின் விளைவாகத்தான் என்று அவர் சொல்லுகிறார். இது முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் ஒரு படைப்பாளியுடைய தாக்கம் என்பது. இப்ப படைப்பாளிகள் வாசகர்களை மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கே தெரியாது. வாசகர்களுக்கும் பெருசா தெரியாது. அதை எழுத்தாளர்கள் உணர்வதில்லை. ஆனால் அந்த தாக்கம் என்பது மறைமுகமாக அவருடைய உபமனத்தில் அந்த ஒரு தாக்கம் என்பது இருக்கிறது. அந்த ஆளுகை என்பது உபமனத்தில் இருக்கிறது, வெளிமனத்தில் அல்ல. ஆழ்மனதில் அந்த ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அவங்க செலுத்துறாங்க. இப்ப இந்த ஒரு ஆளுமையை நீங்கள் உங்களுடைய ஒரு எழுத்தாளராக நீங்கள் உங்களுடைய வாசகர் மீது செலுத்தும் போது நீங்கள் உணர வேண்டும், இது மற்றவர்களால் முடியாத ஒன்று. ஒரு பெற்றோரால் முடியாது. சொந்த குழந்தை மீது ஒரு உண்மையான அவருடைய அகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த பெற்றோரால் முடியாது. சில நேரங்களில் நம்முடைய கணவர், மனைவி, காதலர்கள், நண்பர்களால் கூட அது முடியாது. ஒரு மத தலைவரால் முடியாமல் போகும், ஒரு அரசியல் தலைவரால் முடியாமல் போகும். ஆனால் அதை ஒரு எழுத்தாளர் மிக சுலபமாக அதை அவர் சாதிக்கிறார். எல்லா கலைஞர்களுக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு அனுகூலம் இருக்கு. அதை நாம் கவனிக்க வேண்டும். நாம் நம்மை வாசகர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, நிராகரிக்கிறார்களா என்று யோசிக்காமல் நாம் இப்போதுமே வாசகர்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஆளுகையை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்கிற உண்மையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே எண்ணிக்கை, தரவுகளின் அடிப்படையில் நம்மை நாம் மதிப்பிடக்கூடாது. முக்கியமான விஷயம். என்னோட புத்தகம் எவ்வளவு காப்பி வித்திருக்கு, எத்தனை விமர்சனங்கள் வந்திருக்கின்றன, எத்தனை வாசகர்கள் என்னிடம் கையெழுத்து வாங்குகிறார்கள், எத்தனை பேர் என்னுடைய முகத்தை பரிச்சயம் கொண்டிருக்கிறார்கள், இப்படியான அளவுகோல்களை வைத்துக் கொள்ளவே கூடாது. இவை தவறான அளவுகோல்கள். சரியான அளவுகோல் என்பது உங்களுடைய மொழியில் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய சலனம். அந்த சலனத்தை நீங்க உங்களுடைய உள்ளுணர்வில் உணர்ந்து கொள்ள முடியும். அதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் நீங்கள் ஒரு சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் திரும்ப சொல்றேன், உங்களுடைய உள்ளுணர்வின் மூலமாக மட்டும்தான் நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். இது நீங்க புறவெளியில பார்க்கவே முடியாது. அப்புறம் மெல்ல 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 உங்களை போன்று எழுதக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, நான் பெரிய ஒரு தாக்கத்தை இங்க ஏற்படுத்துறேன், பெரிய செல்வாக்கை என்னுடைய மொழியில் ஏற்படுத்துகிறேன். நீங்கள் உருவாக்கக்கூடிய கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஒரு மதிப்பு இருப்பதை நீங்கள் உணர்த்த முடியும். அதை நீங்க காத்துல ஒரு ஃபீல், வைப்ரேஷன் உணர்ற மாதிரி நீங்க அதை உணர முடியும். அவ்வளவுதான் நீங்க பண்ண முடியும். ஒரு எழுத்தாளர் இதுதான் செஞ்சுட்டு இருக்காரு. எழுத்தாளருடைய வேலை என்பது, மீண்டும் சொல்றேன், ஒரு எழுத்தாளருடைய வேலை என்பது தனக்கான வாசகர் பரப்பை எண்ணிக்கையின் அளவில் உருவாக்குவதல்ல. தனக்கான வாசகர் பரப்பை ஒரு பெரிய ஒரு வாசகர் அமைப்பை உருவாக்கி ஒரு பெரிய ஒரு அரங்கிலோ ஒரு மைதானத்திலோ அவர்களை திரட்டி நிற்க வைப்பது அவருடைய தாக்கம் அல்ல. அவருடைய தாக்கம், உண்மையான செல்வாக்கு என்பது அவருடைய மொழியில் அவர் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரூபமான ஒரு செல்வாக்கு. அதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலை. அவங்க ஆக்சுவலி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத, புலப்படாத ஒரு சங்கிலியால் அவர் வாசக மனதுகளை கட்டி போடுகிறார், ஆளுமையை கட்டி போடுகிறார். வாசகருடைய உணர்வுகளை அவர் தொடர்ந்து சலனப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதுதான் ஒரு எழுத்தாளருடைய வேலை. இதுதான் அவர் செய்யணும். இதை செஞ்சாருதான் ஒரு எழுத்தாளர் வெற்றி பெற்றார் என்று அர்த்தம். இதை எப்படி செய்வதுன்னு நாம் யோசித்துக் கொண்டே இருக்கும். அது இது ரொம்ப அருமையான ஒரு தளத்தில் இருக்கு, ரொம்ப அப்டிராக்டா இருக்கு. இது யாராலுமே டிஃபைன் பண்ண முடியாது. யாராலுமே இது இப்படித்தான் நடக்குது, அப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது பேசிக்கா என்ன பொறுத்தவரையில ஒரு எழுத்தாளருடைய நோக்கம் என்பதே இதுவா தான். இது ரொம்ப நம்ம பருண்மையா பார்க்கக்கூடாது. இந்த நூலை எழுதி இவ்வளவு பிரதிகளை விற்று இந்த அளவுக்கு அவார்டுகளை வின் பண்ணி அதெல்லாம் அடையணும் அப்படின்னு நீங்க ரொம்ப பருண்மையா ஒரு எப்படி சொல்றது, உலகில் சார்ந்து இது நம்ம பார்க்கக்கூடாது. இது ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அது நீங்க முழுமையா அதை தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இதுதான் ஒரு ரைட்டருடைய முக்கியமான ஒரு தாக்கம். இது இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவர், முதல் எழுதக்கூடிய ஒருவர், ஆரம்பகட்ட எழுத்தாளர், ஒரு தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கும் எழுத்தாளர், இதை குறித்து பெரிய அளவில் சிந்தித்து நாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய படைப்பு எந்த மாதிரியாக வாசகர்களை சென்றடையும் என்றெல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமா அதை மாற்றி அவர் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, வாசகர்களை என் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள், நான் வாசகர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு அவர் யோசிக்கணும். நான் வாசகர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவங்க என்ன ஏத்துக்கிறாங்களா, மறுக்கிறாங்களா, இக்னோர் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமே வரும். நான் வாசகர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, வாசகர்கள் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். இது இந்த ஒரு அகந்தை. இந்த அகந்தை என்பது ஒரு எழுத்தாளருக்கு வாசகர்களினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்கிற அகந்தை அல்ல. மறைமுகமான, உள்ளார்ந்த, ஒரு உபமனம் சார்ந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நாம் அவரை வைத்துக் கொள்கிறோம்.
அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க உடனடியாக நீங்க என்ன செய்றீங்க? என்ன அச்சீவ் பண்றீங்க? 6 மாதத்துல நீங்க என்ன சாதிக்கிறீங்க? ஒவ்வொரு ஆண்டில் நீங்கள் என்ன பௌதீகமாக சாதிக்கிறீர்கள்? எவ்வளவு பணம் ஈட்டுகிறீர்கள்? எவ்வளவு புகழ் ஈட்டுகிறீர்கள் என்பது பொருட்டாகவே இருக்காது. அந்த மாரி நம்ம யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சோம்னா நம்ம வந்து ஒரு சிறந்த எழுத்தாளராக நாம இருக்க முடியாது. இது வந்து கவனிக்க வேண்டிய முதல் விஷயம். ஸோ நம்ம யோசிக்கிற விதத்த நம்ம மாத்தணும். நம்ம வாசகர்களை நம்முடைய மொழியின் கட்டுப்பாட்டுக்குள் நாம் வைத்திருக்கிறோம் என்கிற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும் பட்சத்துல, ஒரு நாவலோ, ஒரு சிறுகதை தொகுப்போ பொருட்டே கிடையாது. நீங்கள் 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு, அந்த கட்டுப்பாட்டை வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு கண்ணுக்கே புலப்படாத அந்த கட்டுப்பாட்டை நீங்கள் வலுப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள்ல, அதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. அதுதான் மிகப்பெரிய செல்வாக்கு. அந்த மாரி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு ஒரு நீண்ட கால தொலைநோக்குடன் நீங்க வந்து செயல்படணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ராஹிம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு முகமது இப்ராஹிம். ஒரு சம்பவத்தை கதையாக எழுதும்போது நாம் நிற்க வேண்டிய இடம் எது? என எப்படி தீர்மானிப்பது? அதாவது எங்கேருந்து கதைய ஆரம்பிக்கணும்? அப்படி இல்லாட்டி எந்த பெர்சன்ல எழுதணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் அப்படி எழுதணுமா? இல்ல யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதணுமா? அப்படி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி நான் ஏற்கனவே வந்து ஒரு தடவ பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். நான் அது திரும்ப சுருக்கமா சொல்றேன். அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்குள்ள போறேன். ஒரு நாவலையோ, இல்ல நீங்க சிறுகதையோ நீங்க எழுதும்போது, அந்த கதைக்கு யாருடைய கண்ணோட்டம், எந்த இடத்திலிருந்து அதை பார்க்கும்போது, அ அது உணர்வு ரீதியாக ரொம்ப பொருத்தமாக இருக்கிறதோ, அந்த இடம் தான் ரொம்ப சரியான இடம். இவ்வளவுதான் விஷயம். இத வந்து ஒரு அ லாஜிக்கலா இத டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ நான் என்னுடைய நண்பர்களிடமும், மாணவர்களிடமும் திரும்ப திரும்ப சொல்வது என்பது, நீங்கள் 2, 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூல எழுதி பாருங்க. ஒரு கதைய ஒரு பெண்ணின் பார்வையில் எழுதி பாருங்கள். ஒரு ஆணின் பார்வையில் எழுதி பாருங்கள். குழந்தையின் பார்வையில் எழுதி பாருங்கள். ஒரு 4 கதாபாத்திரங்கள் இருக்காங்க. 4டைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது வந்து கரெக்ட்டா அந்த கதையில வந்து உட்காருதுன்னு பாருங்க. அதனுடைய அத படிக்கும்போதே உங்களுக்கு எமோஷனலா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தோணும். ஒரு புது உலகம் ஓப்பன் ஆகுற மாரி தோணும். அப்படி ஆச்சுன்னா, அது வந்து ரொம்ப கரெக்ட்டான ஒரு ஒரு இடத்துல அது நிக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த அந்த இடத்துல நிக்கிறது நீங்க அந்த பொருள்ல தான் சொல்றீங்கன்னு நெனைக்கிறேன் இப்ராஹிம். ஸோ அதுதான் என்னுடைய பதில். அடுத்த கேள்விகளுக்கு வரேன். வேற யாராவது கேள்விகள் இருந்துச்சுன்னா, நீங்க தாராளமா வந்து இங்க அந்த கேள்விகள எழுப்புங்க. நம்ம வந்து அத பத்தி பேசுவோம். அடுத்த கேள்வி என்பது, அ அ கடந்த முறை நாங்க இந்த ஒரு நேரலையில் பேசும்போது, நெறைய கேள்விகளை மாலதி எழுப்பியிருந்தார். அவருடைய பெரும்பாலான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன். சில கேள்விகள் மட்டும் மீதம் இருக்கு. அதுல ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன். அ "நம்முடைய எண்ணங்கள் தாம் கதையாக உருவெடுக்குமா?" அப்படின்னு அவரு கேட்டிருந்தாரு. இது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி இது. "நம்முடைய எண்ணங்கள் தான் கதையாக உருவெடுக்குமா?" அப்படிங்கிற ஒரு கேள்வி. உதாரணமாக எனக்கு ம் நன்றி இப்ராஹிம். நம்முடைய எண்ணங்கள் அப்படின்னு நான் சொல்றது வந்து எனக்கு இருக்கக்கூடிய அந்தரங்கமான எண்ணங்களா இருக்கலாம். எனக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களா இருக்கலாம். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்னுடைய வாழ்க்கை பார்வையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கலாம். இப்படி இப்படின்னு வந்து பலவிதமான பொருள் இதற்கு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதுதான் வந்து ஒரு கதையா வருது. அதாவது என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான ஒரு ஒரு பார்வை, ஒரு உணர்வு நிலை, ஒரு கருத்து, ஒரு எண்ணம் கதையா மாறுதா? பெரும்பாலான நேரங்களில நம்முடைய கதைக்கு ஒரு உயிரோட்டமான அ ஒரு உணர்வு கிடைப்பதற்கு நமக்கு ரொம்ப அவசியமான விஷயம், அதில இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட முறையிலான அந்தரங்கமான ஈடுபாடு. நமக்கு கதை மேல இருக்கக்கூடிய ஈடுபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்ன பண்ணும்னா, அந்த கதைக்கு ஒரு பெரிய எனர்ஜி குடுக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அந்த அந்த எமோஷன் எதுவா வேணா இருக்கலாம். உதாரணமா ஒரு ஒரு கதை எழுதுறீங்க. அது பயங்கர பேஷனட்டா அந்த கதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கங்க. நீங்க ரொம்ப ஒரு பேஷனட்டான கதைய சொல்றீங்க. ஆனா, அந்த கதை சொல்லும்போது உங்கள வந்து ஒரு உணர்வு, அது மாரியான ஏதோ ஒரு உணர்வு வந்து உங்கள செலுத்துதுன்னா, அந்த உணர்வு அப்படியே அந்த அந்த கதை மொழியில வெளிப்படுங்கிற அவசியம் கிடையாது. உதாரணமா நீங்க திகில் கதை எழுதும்போது நீங்க திகில் உணர்வோட எழுதுங்கிற அவசியம் இல்ல. வேற ஏதோ ஒரு எமோஷன் வந்து உங்கள டிரைவ் பண்ணலாம். அது போதும். அந்த எமோஷன் வந்து அந்த டெக்ஸ்ட் மேல உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த ஒரு 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 உணர்வு வேகம் வந்து அந்த படைப்பு வந்து செலுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அ அது அது நீங்களே வந்து உருவாக்கிக்கலாம். ஏதோ ஒண்ணு. ஏதோ ஒரு எமோஷனல் இது வந்து அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ட்ரையான மனநிலையில இத எழுத முடியாது. ஒருவேள அது எழுதி ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல நீங்க போய் அதனுடைய
அந்த கதை வந்து உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அது நல்ல ஒரு ஒரு மொமெண்டம் இருக்குன்னா, நீங்க கொஞ்சம் ஒரு பெருசா ஒரு எமோஷனல் இன்வால்வ்மென்ட் இல்லாம கூட சில பகுதி எழுதலாம். ஆனா, அது கதைக்கு செலுத்துவதற்கு ரொம்ப அவசியம். இத தாண்டி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய அனுபவங்கள் அந்த கதையில பயன்படும். சில இடங்கள்ல உங்களுடைய அனுபவங்கள் அந்த கதைக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல நீங்க அத பயன்படுத்திக்கலாம். அடுத்தது, நீங்க உங்கள பத்தி தெரியாத ஏதோ ஒரு விஷயம். உங்களுக்கே உங்கள பத்தி தெரியாத ஏதோ ஒரு எமோஷனோ, இல்லாட்டி உங்களுக்கு பத்தி உங்களுக்கே தெரியாத ஏதோ ஒரு ஒரு அழகான விஷயமோ, ஒரு உணர்வோ, இதெல்லாம் எனக்குள்ள இருந்திருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கருத்தோ, இல்ல ஒரு வக்கிரமான விஷயமோ, சும்மா ஒரு வகைப்பாட்டுக்காக சொல்றேன். இப்படியான பல வகையான உணர்வுகளும், மனநிலைகளும் உங்களுக்குள் இருப்பதாக உங்களுக்கே தெரியாத விஷயங்கள் அந்த படைப்பில் கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இதெல்லாம் நிஜமாவே உங்களுக்குள்ளே தான் வருதா? இல்ல வந்து இது மொழியிலேருந்து வருதா? என் கற்பனையிலேருந்து வருதா? இதெல்லாம் யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாது. இது குறித்த ஒரு மிகப்பெரிய விவாதம் அ விமர்சன தளத்தில் ஐரோப்பாவில் குறிப்பாக இதை குறித்து மிகப்பெரிய விவாதங்கள் நடந்துள்ளன. எழுத்தாளர்களுடைய சுயத்திலிருந்து தான் படைப்புகள் உருவாகிறதா? எழுத்தாளர்களுக்கு என்று ஒரு சுயம் என்று ஒன்று உள்ளதா? எழுத்தாளர்களுடைய கற்பனை வழியாக அவர் உருவாக்கும் என்பது உண்மையா? பொய்யா? இப்படியான பலவிதமான கேள்விகளும், விவாதங்களும் தத்துவ மரபிலும், இலக்கிய விமர்சன தளத்திலும் நடந்துள்ளன. ஆகையால் இதுக்கு ஒரு உடனடியான பதில் நம்மகிட்ட கிடையாது. நம்மளே எழுதும்போது நம்மளே ஃபீல் பண்றது தான். ஏன் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எழுதக்கூடிய கதை என்பது உங்களுடைய கருத்தாகவும், உங்களுடைய எண்ணமாகவும், உங்களுடைய உணர்வாகவும் இருக்கும் பட்சத்தில, இல்லாட்டி ஒரு உணர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில கூட, பெரும்பாலான நேரங்கள்ல நம்மளால ரொம்ப எளிமையாக அது ஏன் நல்ல கதை, ஏன் நல்ல கதை இல்லன்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து நான் நினைக்கிறது. என்னுடைய கதை. நான் உண்மையா நான் நினைச்சு எழுதுறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்க முடியும். சில நேரங்கள்ல அப்படி எந்த ஒரு 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 சுய வாழ்க்கை பதிவும் இல்லாம ஒரு சிறந்த கதையோட நீங்க எழுத முடியும். அதே மாதிரி மிக உயர்ந்த எண்ணங்கள் இருந்தால் தான் மிகவும் சிறந்த கதைகள் எழுத முடியுமா? அப்படின்னு கேள்வி இருக்கு. அ இது இது ஒரு இது ரொம்ப பெர்சனலா ஒரு கதைய பார்க்கக்கூடிய, தனிப்பட்ட முறையில் அந்தரங்கமா ஒரு கதையை பார்க்கக்கூடிய ஒரு போக்கு. அப்படி நான் நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா. இதுல வந்து நான் திரும்ப சொல்றேன். இது வந்து ஒரு ஒரு வாசகருடைய தனிப்பட்ட ஒரு 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 முடிவு இருக்கிறதில்ல. இந்த படைப்பை தான் நான் படிக்கப் போகிறேன் அப்படின்னு அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு படைப்பை நோக்கி அவர் ஈர்க்கப்பட்டு, அந்த படைப்பாளியை அவர் தொடர்ந்து படிக்கிறார். அதே மாதிரி ஒரு எழுத்தாளரும் ஏதோ ஒரு காலத்துக்காக ஒரு கதைய நான் இப்படி எழுதப் போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அந்த கதைக்குள்ள அவங்க போறாங்க. இத வந்து நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஒரு ரொம்ப பூடகமான, ஒரு இருண்மையான பகுதி இது. படைப்பாக்கத்தை பொறுத்தவரையில. இத கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளவு சீக்கிரம். அ ஆகையால், அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு ஒரு எழுத்தாளராக நீங்க என்ன பண்ண முடியும்னா, உங்களே நீங்க ஒரு சப்ஜெக்ட்டா பார்க்கிறது. நான் வந்து என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய நம்பிக்கைகள வந்து ஒரு ஒரு ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு பொருளா நான் வச்சுக்கணும். அது எந்த அளவுக்கு எனக்குள் வருகிறதோ, அதையெல்லாம் நான் எடுத்துட்டு பயன்படுத்த முடியுமா? ஒரு கதையா மாத்த முடியுமான்னு யோசிச்சு பார்க்கலாம். என்னையே நான் பரிசோதனை செய்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நமக்கு நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள், நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து நம்ம குற்றுணர்வு அடைவதற்கோ, வருத்தப்படுவதற்கோ, குழப்பம் அடைவதற்கான அவசியமே இருக்காது. ஏனென்றால், ஒரு எழுத்தாளனாக எனக்கு இது மிக நன்றாக தெரியும். நாம் எழுதக்கூடிய சில படைப்புகளை குறித்து நமக்கே ஒரு பெரிய ஒரு கூச்சமும், ஒரு அவமான உணர்வும் சில நேரங்கள்ல வரும். ஏன்னா, நம்ம எழுதக்கூடிய விஷயத்த நம்மளே விரும்பாம இருக்கலாம். எனக்கு அது நடந்திருக்கு. இந்த நாவல நான் எதுக்கு எழுதினேன்? இந்த நாவல்ல பேசக்கூடிய விஷயம் எனக்கு பிடிக்கல. நான் ஒரு வாசகராக படிக்கும்போது எனக்கு அது வந்து பெரிய அளவுல வந்து ஒரு நல்ல ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்தல. அப்படின்னு என்ன எனக்கு வந்திருக்கு. என்னுடைய வாசகர்களுக்கு அது பிடிக்கும் ஒருவேள. அவர்கள் சொல்லுவாங்க, "இந்த நாவல் நல்லா இருக்கு. இந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்சுருக்குன்னு" சொல்லுவாங்க. பட் எனக்கு பெர்சனலா அந்த நாவல் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்காம இருக்கலாம். அப்ப என்னுடைய பெர்சனலான லைக் அண்ட் டிஸ்லைக், என்னுடைய விருப்பமும், விருப்பமின்மையும் எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு தப்பான விஷயம் நினைச்சு நான் விரும்பாம இருக்கேனா, இல்லாவிட்டால் ஏதோ எனக்குள் இருக்கக்கூடிய மனத்தடையினால் நான் அப்படி நினைக்கிறேனா? அது தெரியாது எனக்கு. ஆகையால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நம்மளால தெளிவான ஒரு முடிவை யாருமே சொல்ல முடியாது. ஒன்றே ஒன்று தான். நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை என்பது, எதையும் தனிப்பட்டதாக நினைக்கக்கூடாது என்பது. பெரும்பாலான நேரங்கள்ல நம்மளே வந்து நம்மை ஒரு ஆய்வு கூடமாக கருதுவது தான் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும். ஞானசேகரன் ஒரு கேள்வி கேட்கிறார். இசங்கள் ஏன் முக்கியமாகவே இருக்கிறது ஒரு கேள்விக்கு என்று ஒரு எழுத்தாளருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் திரு ஒரு கேள்வி கேட்கிறார். புனைவு எழுத தத்துவங்களை முறையாக கற்பது அவசியமா? 2 கேள்விகளும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கு. அதனால நான் வந்து 2க்குமே சேர்த்து பதில் சொல்றேன். ஒரு ஒரு எழுத்தாளருக்கு தத்துவம் சார்ந்து ஒரு பெரிய தேடல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் தத்துவத்தை கற்கலாம்.
எழுத்தாளர் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு தான் எழுத வர வேண்டும் என்கிற எந்த தேவையும் கிடையாது. ஒரு எழுத்தாளர் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளராக, ஒரு பெரிய ஒரு அறிஞராக, ஆய்வாளராக, அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒருவேளை ஒரு எழுத்தாளர் இயல்பாகவே பல்வேறு விஷயங்களில் நாட்டம் கொண்டவராகவும், பல்வேறு விஷயங்களை குறித்து தெரிந்தவராகவும் இருக்கும் பட்சத்தில், அவருடைய எழுத்தில் அது அளிக்கக்கூடிய ஒரு பெரிய விரிவும், ஆழமும் அவருக்கு நிச்சயமாக பயன்படும். ஆனால் இதை நீங்கள் தேடி ஒரு செயற்கையாக தேடி உருவாக்க முடியாது. இயல்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம். முதல் விஷயம். அடுத்து எப்படி தெரிந்து கொள்வது? எப்படி கற்றுக்கொள்வது? எப்படி ஒரு எழுத்தாளராக கற்றுக்கொள்வது? இப்போ நான் எனக்கு தத்துவ நாட்டம் இயல்பாகவே எனக்கு தத்துவ நாட்டம் உண்டு. சிறு வயதிலிருந்தே எனக்கு தத்துவ நாட்டம் உண்டு. ஆனால் எழுத்தாளராக நான் தத்துவத்தை கற்பது என்பது ஒரு தத்துவ மாணவராக தத்துவத்தை கற்பதிலிருந்து முழுக்க வேறுபட்டது. இதை நான் பின்னர் தான் அறிந்து கொண்டேன். ஒரு தத்துவ மாணவராக நான் என்னை மாற்றிக்கொள்ள முயலும் போது நான் என்ன புரிந்து கொண்டேன் என்றால், எழுத்தாளர் தத்துவத்தை கற்றுக்கொள்வது என்பது வேறு, மாணவர்கள் தத்துவத்தை கற்றுக்கொள்வது என்பது வேறு. எழுத்தாளர்கள் எந்த தத்துவ கருத்தை படித்தாலும் அதை அவர்கள் தங்களுடைய கற்பனையால் பெருக்கி ஒரு முழு அனுபவமாக அவர்கள் மாற்றுகிறார்கள். அதன் பிறகு அந்த அனுபவத்தை அவர்களுடைய புனைவுக்குள்ளோ, கவிதைக்குள்ளோ, கட்டுரைக்குள்ளோ அது வெளிப்படுத்த முடியுமான்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு ஆய்வு மாணவர், ஒரு மாணவர், தத்துவ மாணவர் அதை படிக்கும்போது, அதை வெறும் கருத்தாக படித்து, அது எங்கிருந்து அந்த கருத்து வருகிறது? அந்த கருத்தை ஆய்வு செய்வதற்கான, அலசுவதற்கான முறைமை என்ன? இந்த கருத்திலிருந்து அடுத்து எந்த கருத்து தோன்றுகிறது? இந்த கருத்து உண்மையானதா? இப்படியான கேள்விகளுக்குள்ள தான் அவர் போவார். அதாவது அவர் மிகவும் புறவயமாக அந்த கருத்தை பார்ப்பார். ஒரு எழுத்தாளர் அவ்வளவு புறவயமாக அந்த கருத்தை பெரும்பாலும் பார்க்க மாட்டார். இதுதான் அந்த 2 வித்தியாசங்கள். அப்போ நீங்க ரொம்ப அந்தரங்கமாக தனிப்பட்ட முறையில் ஒரு தத்துவ கருத்தை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்படும் பட்சத்துல நீங்க ஏன் தத்துவம் படிக்கக்கூடாது? தாராளமா நீங்க படிக்கலாம். ஆனா நீங்க மத்தவங்க படிக்கிற மாரி நீங்க படிக்க மாட்டீங்க. இதே தான் நான் ஒரு எழுத்தாளருக்கு இருக்கக்கூடிய இசை ஆர்வத்தை குறித்தும், இல்லாட்டால் ஒரு எழுத்தாளருக்கு இருக்கக்கூடிய விளையாட்டில் இருக்கக்கூடிய ஆர்வம், ஒரு எழுத்தாளருக்கு வரலாற்றில் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கலாம். சமூகவியல் ஆர்வம் இருக்கலாம். அரசியல் ஆய்வு இருக்கலாம், ஆர்வம் இருக்கலாம். இப்படி எவ்வளவு விஷயங்கள்ல ஒரு எழுத்தாளருக்கு ஆர்வம் இருக்கலாம். ஆனால் அவை எதுவுமே எவை எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு எழுத்தாளரால் மற்றவர்களைப் போல படிக்க முடியாது. அங்கதான் நீங்க அந்த வித்தியாசத்தை நம்ம உணரணும். ஒரு அரசியல் ஆர்வம் கொண்ட அரசியல்வாதியும், அரசியல் ஆர்வம் கொண்ட ஒரு அரசியல் அறிஞரும், அரசியல் ஆர்வம் கொண்ட ஒரு எழுத்தாளரும் ஒன்றல்ல. இவர்கள் 3 பேருமே 3 தளங்களில் பயணிக்கக்கூடியவர்கள். அரசியல் ஆய்வாளர் புறவயமாக நின்று அதை ஆய்வு செய்கிறார். அறிஞரும் அப்படித்தான். அரசியல்வாதி அதை செயல்படுத்துகிறார். எழுத்தாளர் இந்த 2லிருந்து விலகி நின்று அந்த அரசியலிலிருந்து ஒரு தூண்டுதல் பெற்று அவர் அந்த அரசியலின் இன்னொரு பக்கத்தை தன்னுடைய எழுத்தில் காட்டுகிறார். இது முழுக்க வேற ஒரு விஷயம். ஆகையால் நிச்சயமாக ஆர்வம் கொள்ளலாம். ஆனால் முழுமையாக அதை அவர்களைப் போல கற்காமல் அதன் மீது ஒரு பற்றுதல் கொண்டிருக்கலாம். அதன் மீது ஒரு ஆர்வம் கொண்டிருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அரைகுறையாக அதை கற்றுக்கொள்வீர்கள். முழுமையாக அல்ல. அரைகுறையாக கற்றுக்கொள்ளும் போது அங்கே ஒரு இடைவெளி தோன்றுகிறது. அந்த இடைவெளியில் உங்களுடைய கற்பனை கொண்டு நீங்கள் நிரப்பி இன்னும் பெரிதாக அதை மாற்றுகிறீர்கள். அப்போது அது ஒரு படைப்பாக மாறுகிறது, ஒரு சிறந்த கட்டுரையாக மாறுகிறது, ஒரு சிறந்த கவிதையாக மாறுகிறது. அப்போது அதுதான் உண்மையான எழுத்தாளர்களுடைய ஒரு பங்களிப்பு. நிச்சயமாக எழுத்தாளருக்கு தத்துவ ஆர்வம் இருக்கலாம், பல்வேறு விஷயங்கள் ஆர்வம் இருக்கலாம். ஆனா அதை ஒரு அறிஞரை போல, ஒரு ஆய்வாளரை போல கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள் நீங்கள் ஆய்வாளராகவும், அறிஞராகவும், எழுத்தாளராகவும் இருக்கும் பட்சத்தில் நீங்க அதை செய்யலாம். ஆனா ஒரு ரைட்டரா நீங்க அதை பார்க்கக்கூடிய விதம் என்பது ஒரு அறிஞராக பார்ப்பதிலிருந்து நிச்சயமாக ஒரு வித்தியாசம் இருக்கும். சோ நீங்க எந்த காலத்திலயும் நீங்க ஒரு முழுமையான ஒரு கல்வியாளராக, அறிஞராக மாற முடியாது. ஏனென்றால் ஒரு படைப்பாளியாக நீங்கள் இருக்கும் பட்சத்துல உங்களுடைய மனம் அதை நோக்கி செல்லக்கூடிய விதம் என்பது முழுக்க வேறுபட்டதாக இருக்கும். அடுத்து இசங்கள், அதாவது போஸ்ட் மாடர்னிசம், மாடர்னிசம், சர்ரியலிசம் இதெல்லாம் ஒரு எழுத்தாளருக்கு முக்கியமா அப்படிங்கிறது. இதிலிருந்தும் இதே பதில் தான் நான் சொல்லுவேன். இந்த இசங்களை கற்றுக்கொள்வது என்பது ஒரு விமர்சகருடைய பணியாக இருக்கலாம், ஒரு ஆய்வாளருடைய பணியாக இருக்கலாம். ஒரு பின்னணித்துவ படைப்பை எழுதக்கூடிய படைப்பாளி தான் எழுதுவது ஒரு பின்னணித்துவ படைப்பு என்கிற அறிவு கொண்டிருக்க வேண்டுமா? தெரிஞ்சிருக்குமா? அத கட்டாயம் கிடையாது. தெரிந்திருந்தால் நல்லது. எந்த விதத்துக்கு நல்லது என்றால், தான் செய்வது ஒரு நல்ல ஒரு பணி, தான் செய்வது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்கு இருக்கும். ஒரு கன்விக்ஷன் இருக்கும். உதாரணமா போஸ்ட் மாடர்னிசம் பத்தி சாரு நிவேதிதாவுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. போஸ்ட் மாடர்னிசம் பத்தி இவங்களுக்கு ஒரு பிரேம் ரமேஷுக்கு ஒரு பார்வை இருந்தது.
போஸ்ட் மாடர்னிசம் பற்றி ஒரு கோணங்கிக்கும் ஒரு ஜேபி சாணக்கியாவுக்கும் இல்லாவிட்டால் வேற எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு காலத்தில் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் நிறைய பின்னணித்த படைப்புகள் எழுதியிருந்தார். இப்போ அதன் பிறகு வந்து அவருடைய எழுத்து புனைவு எழுத்து வந்து முழுக்க நவீனத்துவம் சார்ந்ததாக, யதார்த்தவாதம் சார்ந்ததாக மாறியது. இப்போ அவங்களுக்கும் ஒரு இந்த இவர்களுடைய பின்னணித்துவம் குறித்த பார்வையில அவ்வளவு வேறுபாடுகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் நான் சொல்றது புனைவு சார்ந்து, கவிதை சார்ந்து நம்ம வந்து அந்த பார்வையை வெளிப்படுத்தும் போது வெவ்வேறு விதமா இருக்கும். எதற்கு சொல்வது என்றால், ஒரு கோட்பாட்டாளரிடம் சென்று நீங்கள் பின்னணித்தம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு படைப்பாளிகிட்ட போய் கேட்கும்போது வெவ்வேறு விதமான பதில் சொல்றாங்க. படைப்பாளிகள் அந்த இசைகளிலிருந்து என்ன பெற்றுக் கொள்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகையால் ஒரு கோணங்கி அந்த ஒரு இசத்தை பார்க்கும்போது, அவர் என்ன செய்றாருன்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட வரையில அவர் அதனுடைய மொழியை பார்க்கிறார். அதற்குள் இருக்கக்கூடிய உருவத்தன்மையை பார்க்கிறார். அவர் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பின்னை மானுடவியல் பார்வை இருக்குது. பின்னை மானுட பார்வை இருக்கிறது. போஸ்ட் ஹியூமன் அப்ரோச் இருக்கு. அத அவர் பார்க்கிறார். இத வந்து அவரு இசம் சார்ந்த நான் சொல்றது தியரிட்டிக்கலா பார்க்கல. இதை அவர் உணர்வு ரீதியா கவனிக்கிறார். அதுக்கப்புறம் அத அவர் எழுத்துல கொண்டு போய் பார்க்கிறார். இன்னொரு பக்கம் நீங்க ஒரு நீங்க ஒரு பிரேம் ரமேஷையோ இல்லாவிட்டால் வேற சிறந்த சாரணி வேத வார்த்தை குறிப்பிட்ட அவர் முழுக்க முழுக்க ஒரு எதிர் எழுத்து, எதிர் பண்பாடு அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கிட்டு அவர் முழுக்க முழுக்க எதிர்கதைகள், எதிர்கதை எப்படி எழுதுவது அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அப்ப அவருடைய போஸ்ட் மாடர்ன் அப்ரோச் கம்ப்ளீட் டிஃபரெண்டா இருக்கு மற்றவங்க. ஸோ அவர் தனக்கான வாசகர்களை அவர் வந்து ஒரு விதமா புரிஞ்சுக்கிறாரு. அவர் தனக்கான எழுத்தாளர்களை அவர் வந்து தனக்குள் ஒரு அவருடைய வாசிப்பின் அவருடைய ரசனையின்படி வாசிப்பின்படி அவர் அதை உருவாக்கி வச்சிருக்காரு. சொல்லுவார் இந்த படைப்பாளிகள்லாம் முக்கியமானவங்கன்னு சொல்றாரு. ஸோ ஒவ்வொரு ரைட்டரும் அவங்களுக்கான சாய்ஸ் ஆஃப் ரைட்டர்ஸ் வந்து வேறையா இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் வேறையா இருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு அவங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்கள யார் ஒருத்தங்களுக்கு தான் என்ன செய்யறவங்க ஐடியா இருக்கும் அவங்களால வந்து தன்னுடைய ரைட்டிங் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ரைட்டிங்ல வந்து சரியான பாதை என்னன்னு அவங்களால சொல்ல முடியும். அப்புறம் வந்து நீங்க எழுதுறது ரைட்டிங் வந்து தப்பா இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள ஆர்கியூ பண்ண முடியும். அவங்க தங்களுக்கான ஒரு பள்ளியை, ஒரு சிந்தனை பள்ளியை உருவாக்க முடியும். இதெல்லாம் அந்த இசங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு கூடிய பயம். எந்த இசம்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க உங்களுடைய இமோஷனலான உங்களுடைய ஒரு அப்ரோச்சின் படி நீங்க வந்து அந்த ரைட்டிங்குள்ள போகலாம். அது உங்களை யாருமே தடுக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சில பலன்கள் இருக்கின்றன. எதையும் கற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக. எதுவுமே வந்து பயன் அற்றதா இல்லை. அடுத்தது இன்னொரு கேள்விக்கு வரேன். இது வந்து மாலவியுடைய ஒரு கேள்வி. ஒரே விதமான ஜானரில் திரும்ப திரும்ப எழுதப்படும் கதைகளை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வாசகர்களும் அதை படிக்க ஆர்வமாக தான் இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது ஒரே விதமான ஜானர் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப எளிமையா பார்ப்போம். ஜான்ரா அப்படின்னு பிரெஞ்சு வார்த்தை அது பேசிக்கா ஜான்ரா அப்படிங்கிறது. உதாரணமா நீங்க கவிதைங்கிறது ஒரு ஜான்ரா, அதே மாதிரி நாவல்ங்கிறது ஒரு ஜான்ரா அப்படின்னு சொல்லுவோம். அடிப்படையில் வகைமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன சொல்ல வராங்க நான் புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு வகைமைக்குள் ஒரு பாணியை அவங்க சொன்னாங்க. அதான் அவங்க ஜான்ரா சொன்னாங்க. ஒரு பாணி, ஒரே பாணியில் கதை எழுதி கொண்டே இருப்பது திரும்ப திரும்ப. அதை அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான ட்ரெண்ட் இருக்கு, போக்கு இருக்கு அப்படின்னா அந்த போக்கை ஒட்டியே எல்லாரும் டெம்ப்ளேட் வச்சு கதை எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வாசகர்களுடைய ஒரு பெரிய ஒரு பரப்பு இருக்கலாம். அங்க அதை ஏத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரைட்டிங் வந்து சரியா இல்லை நம்ம வந்து முழுக்க அந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா போகணுமா அப்படிங்கிறது அந்த ஒரு கேள்வி. என்னுடைய பதில் என்பது ஒரு படைப்புக்கு என்று ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு கதையை நீங்கள் எழுதும்போது இல்லாவிட்டால் ஒரு புனைவு எழுதும்போது அதுக்கு பிரச்சார நோக்கம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க ஊடுருவி செல்வதற்கு அந்த படைப்பை நீங்க பயன்படுத்துறீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் ஊடுருவி செல்வதற்கோ அதன் வழியாக ஒரு உண்மையை தேடி செல்வதற்கோ நீங்கள் ஒரு கதை எழுதும் போதோ கவிதை எழுதும் போதோ உங்களுடைய நோக்கம் என்பது ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த நோக்கம் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதற்கு தோதான வடிவம் என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு கதையை வந்து நான் யதார்த்த வடிவத்தில் எழுதி பார்க்கலாம். அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, அந்த வடிவம் வந்து என்னுடைய கதையுடைய நோக்கத்தோடு பொருந்தி வருதான்னு பார்க்கலாம். பொருந்தி வரலன்னு கூட தப்பு இல்லை. பரிசோதனை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன நடந்தாலும் சரி, நான் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் தான் கதை எழுதுவேன். நான் வந்து யதார்த்த கதைகள் தான் எழுதுவேன், பின்னணித்த கதைகள் தான் எழுதுவேன், ஃபேண்டசி தான் எழுதுவேன். இப்படி நான் என்னையே வந்து நம்ப வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் என்னோட வந்து நிறைய விதமான கதைகள், அதுக்கு பொருந்தி வராத கதைகளை நான் கைவிட வேண்டிய தேவை. இதுதான் அந்த அடிப்படையான விஷயம். உதாரணமா ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து மைக்ரோ ஃபிக்ஷன் தான் எழுதுவேன்,
200 வார்த்தைகளுக்குள்ள தான் என்னுடைய கதைகள் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, அந்த மைக்ரோ ஃபிக்ஷனுக்குள்ள வராத கதைகள அவர் எப்படி எழுதுவார்? நான் ரொமான்ஸ் தான் எழுதுவேன். ஆண், பெண் உறவை பற்றி மட்டும் தான் எழுதுவேன்னு சொன்னீங்கன்னா, அந்த ஆண், பெண் உறவை தாண்டி இருக்கக்கூடிய மனித இருப்பு சார்ந்த, வரலாற்று பிரச்சனைகள் சார்ந்த, அ ஒரு பொருளாதாரம் சார்ந்த, ஏற்றத்தாழ்வுகள் சார்ந்த எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நம்மள ஒருவேள தூண்டக்கூடிய விஷயங்களா இருக்கும். இது நம்முடைய அகத்தை தூண்டும். இதை பற்றி எழுத வேண்டும், பேச வேண்டும் என்று நமக்கு தோணும். ஆனா, எனக்கு அதுல அந்த ஏரியாக்குள்ள நான் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் ரொமான்டிக்கான விஷயங்களா எழுதுவேன். அப்படின்னு ஒருத்தர் பிடிவாதமா இருந்தாரு அப்படின்னா, காதல் கதைகள் தான் எழுதுவேன். குடும்ப கதைகள் தான் எழுதுவேன். சென்டிமென்ட் கதை தான் எழுதுவேன். அப்படின்னு ஒருத்தர் பிடிவாதமா இருந்தாருன்னா, அத அவர் இழந்துடுறாருல்ல. அவர் எழுத வாய்ப்பு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள அவர் 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 இழந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? இதுதான் அதனுடைய பெரிய ஒரு டிராபேக். நீங்க ஒரே பாணியில எழுதுறதுடைய டிராபேக். ஸோ நீங்க பல்வேறு விதமான பாணிகளை முயற்சி செய்து பார்ப்பது என்பது மிகவும் நல்லது. பலவிதமான தொனிகளை, எழுத்து பாணிகளை முயற்சி பண்ணி பார்ப்பது என்பது மிகவும் நல்லது. குறிப்பாக அந்த பாணியும், அந்த தொனியும், அந்த மொழியும் நீங்கள் சொல்ல விரும்பக்கூடிய விஷயத்திற்கு பொருத்தமாக இருக்கும் பட்சத்தில் அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அத நீங்க எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எழுதி முடிக்கும்போது அது கரெக்ட்டா வந்துச்சா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்போது உங்களால நிச்சயமா ஒரு முடிவுகளுக்கு வர முடியும். அடுத்த கேள்வி. இவங்களுடைய ஹபீபுடைய ஒரு கேள்வி. இதை கடந்த முறை கூட அந்த ஹபீபுடைய இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். ஒரு அதாவது ஒரு 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 கதையை நாம் எழுதும்போது, அதை வாசிக்கக்கூடிய மக்களை குறித்த ஒரு பயத்தில், ஒரு 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 குழப்பத்தில் நம்ம என்னுடைய கதை முடிவுறாமல் நிற்கிறது. ஸோ நான் என்ன செய்றது? அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாரு. கடந்த முறை கூட அதுக்கு ஒரு பதில் சொன்னேன். அது திரும்ப சொல்றேன். நீங்க எழுதக்கூடிய கதையை குறித்து உங்களுக்கு ஒரு கற்பனையான வாசகர் தேவை. அந்த கற்பனையான வாசகரை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு, அந்த வாசகரை நீங்கள் உங்களுடைய கதையின் போக்குக்கு ஏற்றவாறு உருவாக்கிக் கொள்ள வேண்டும் உங்களுடைய கற்பனையில. அவர நோக்கி உங்களுடைய கதையை நீங்க சொல்லுங்க. சொல்லும்போது நீங்கள் உண்மையிலே ஆக்சுவலி அந்த வாசகர்ங்கிறது அவர்தான். கதையை நீங்கள் எழுதி முடித்து அதை பதிப்பிக்கும்போது கூட அந்த வாசகர் நம்ம கண்ணுக்கு வரமாட்டாங்க. அவங்க யாரோ ஒருத்தங்க எங்கேயோ இருந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அத நீங்க இப்பயே இமேஜின் பண்ணிக்கலாம். இமேஜின் பண்ணிட்டு நீங்க அத நோக்கி நீங்க எழுதும்போது, இவங்க நம்மள குறித்து என்னலாம் சொல்லுவாங்கன்னு நெனைப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு வராது. இது ஒரு சொல்யூஷன். இந்த மாரி ஒரு சிக்கல் வரும்போது. அடுத்து மதுமிதாவோட கேள்வி. நாவலை தன்னிலையிலா, படர்க்கையிலா எழுதுவது நம்முடைய நாவலின் பாத்திரங்களை இணைத்து பார்ப்பார்களோ எனும் தயக்கம் வருகிறது. என்ன செய்ய? அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் நான் பதில் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அந்த நம்முடைய படைப்புடன் தொடர்புபடுத்திக் கொள்வார்களா? அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு நமக்கு. நான் அத மறுக்கவே இல்ல. குறிப்பா எத்திக்கலான விஷயங்கள், அதாவது அறம் சார்ந்த பிரச்சனைகளை நாம் கதையில் கையாளும்போது, நாம் எந்த பக்கம் நிற்பது அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, 3 பெர்சன் தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா நீங்க படர்க்கையில் எழுதும்போது, நீங்க பெரும்பாலும் அந்த குரல் ஆசிரியருடைய குரல் அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆனா நீங்க தன்னிலையில எழுதும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஸோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதுறது அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு ஜென்யூனான எத்திக்கலான ஒரு கன்சர்ன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க உங்களுடைய மெயின் கேரக்டர் ஒரு சார்ந்து தவறான முடிவே எடுக்கிறார். நீங்க அத எப்படி அந்த கதையில சொல்லப் போறீங்க? அத ஆதரிக்க போறீங்களா? எதிர்க்க போறீங்களா? அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரே வழி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆனா நீங்க அத பத்தி பேச நினைக்கிறீங்க. அந்த ஒரு பக்கத்த நீங்க பிரசன்ட் பண்ண நினைக்கிறீங்க. ஒரே வழி தான் இருக்கு. 2 சைடுமே நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு இக்விவலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஒரு சமநிலையை நீங்க பேணுவதற்கு முயற்சி செய்யலாம். இல்லாவிட்டால் அந்த குறிப்பிட்ட கேரக்டருக்கு அவருக்கான சில நியாயங்கள் இருக்கும். அந்த நியாயங்கள நீங்க அந்த கதைக்குள்ள ஓரளவுக்கு லாஜிக்கலா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதையும் மீறி நீங்க உங்களுக்கே சமூக கூச்சம் தரக்கூடிய ஒன்றை நீங்கள் உங்களுடைய கதையில் எழுத போறீங்க அப்படின்னா, அது நான் அதனால எனக்கு ஏதாவது என்னை குறித்து ஒரு 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 சமூக பார்வை, தவறான பார்வை ஏற்படும்னு நான் பயப்படுறேன் அப்படின்னா, அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க ஒரு புனைப்பெயர்ல அந்த கதைய எழுதலாம். ஸோ நீங்க தன்னிலையில எழுதி பார்க்கலாம். 2, 3 பாயிண்ட் ஆஃப் வியூல கூட நீங்க எழுதி பார்க்கலாம். இல்லன்னா உங்களுக்கு இது எதுவுமே செட் ஆகல அப்படின்னா, நீங்க புனைப்பெயர்ல கூட அந்த படைப்பை எழுதி பார்க்கலாம். நாம் எழுதக்கூடிய கதையை தாண்டி நாம் செல்வது என்பது மிகவும் அவசியமானது. ஒரு படைப்பாளியாகவும், ஒரு 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 வாசகராகவும் கூட நம்ம எப்பவுமே அத கடந்து போக வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார். முறையாக கற்பது அவசியமா? அப்படின்னு கேட்டிருக்காரு. முறையாக கற்பது எதை முறையாக கற்பதுன்னு கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஒருவேளை புனைவை முறையாக கற்பது அவசியமா அப்படின்னு கேட்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒருவேளை இசைங்களை முறையாக கற்பது அவசியம் கேட்கிறீங்களா தெரியல.
ஒரு புனைவை எழுதுவதற்கு முறையாக கற்க வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. எழுதி கூட உங்களுடைய அனுபவத்தில் கூட நீங்கள் எழுதி எழுதி பயின்று தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு ஒருவேளை ஒரு விஷயத்தை முறையாக கற்பது பிடிக்கும் என்றால் நீங்கள் புத்தகங்கள் நிறைய இருக்கு. அந்த அந்த புத்தகங்கள் வழியாக நீங்களே சுயமாக கற்றுக்கொள்ள முடியும். இன்று கல்வி நிலையங்களில் படைப்பு கலையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அங்கு சென்று கற்க முடியும். என்னை போன்ற எழுத்தாளர்கள் எழுதும் கலையை கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் எங்களிடம் வந்து கற்றுக்கொள்ள முடியும். இசைகளை கற்றுக்கொள்ளணும் அப்படிதான், தத்துவத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படிதான் நீங்க வந்து நிச்சயமாக அதையும் இதே வழிதான். நீங்க ஒன்று முறையாக இந்த மாதிரி கத்துக்கலாம், இல்ல நீங்களே தேடி கூட கத்துக்கலாம். பட் அடிப்படையாக ஒரு ஒரு எழுத்தாளர் எந்த விஷயத்தை கற்றுக்கொண்டாலும் அதை ஒரு உணர்வு ரீதியாக அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய கற்பனையை பயன்படுத்தி, அவருடைய மனநிலையை பயன்படுத்தி, அவர் அதிலிருந்து என்ன எடுத்துக்கொள்கிறார் என்பதுதான் முக்கியம். மற்றவர்களைப் போல முழுமையாக, முறையாக அதை உள் வாங்குவது என்பது ஒரு எழுத்தாளருக்கு அவசியம் கிடையாது. இதுதான் நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்புறம் திரு கேட்கிறார், புனைவு எழுத புதிதாக வருபவர்களில் சிலருக்கு திரும்ப படிக்கிறேன். புனைவு எழுத புதிதாக வருபவர்களில் சிலருக்கு திடீரென்று நாம் எழுதி கொண்டிருக்கையில் புனை உலகில் மாட்டிக்கொண்டு மனம் பேதலித்து விட்டால் என்ன ஆகும் என்கிற பயம் இருக்கிறது. இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நான் இதை பத்தி ஒரு இடத்துல எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்முடைய மனம் எல்லாம் பேதலிக்காது. அப்படி இந்த உலகத்துல யாருக்குமே இப்படி நடந்ததில்லை எனக்கு தெரிஞ்சு. ஆனா வேறொரு விஷயம் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு இமோஷனலா குறிப்பா ரொம்ப உணர்வு சார்ந்து ஒரு விஷயத்தில் நாம் ஒன்றி அதை குறித்து சிந்திக்கும் போது அதை பார்க்கும்போது அந்த ஒவ்வொன்றுமே ஒரு தரவாக இருக்கு. அதான் நம்ம முதல்ல கவனிக்கணும். இப்ப என் கண் முன்னாடி ஒரு பாட்டில் இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு. இந்த வாட்டர் பாட்டில் என்னுடைய மனதுக்கு இது வந்து இந்த குறிப்பிட்ட வடிவத்தையும் இந்த தோற்றத்தையும் இந்த நிறத்தையும் கொண்ட இந்த இந்த எடையை கொண்ட இந்த ஒரு குளிர்மையை கொண்ட ஒரு பொருள் என் மனசுக்கு வந்து இதுதான். இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய உணர்வு தளத்தில் சென்று மோதுகின்றன. இந்த விஷயங்கள் எல்லாமே என்னுடைய நரம்பு மண்டலத்தில் பதிவாகின்றன. என்னோட நரம்பு மண்டலத்தில் இது பதிவாகும் போது நடக்குது அப்படின்னா அங்க உள்ள அதை ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு 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 வடிவம் இல்லாட்டி ஒரு பாதை, நினைவின் பாதை அப்படின்னு வச்சுக்கலாம். நினைவின் பாதை வந்து உருவாகுது. ஞாபகத்தின் பாதை அதற்கு உருவாகுது. இந்த ஞாபகத்தின் பாதை என்பது அடிப்படையில் தகவல்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஒவ்வொன்றும் ஒரு தகவல் தான். ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு தகவலும் நம்முடைய மனதுக்கு தகவல் தான். ஒரு கோவங்கிறது கூட நம்ம மனசுக்கு வந்து தகவல் தான். இந்த தகவலை புலன் ரீதியான தகவலாக தான் உடல் கருதுகிறது. இந்த புலன் ரீதியான தகவல் வந்து நம்முடைய நரம்பு மண்டலத்துல போய் உட்காரும். அடுத்தது நடக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கதை எழுதுறீங்க. கதை எழுதாம இருக்கும்போதே உங்களுடைய மைண்ட் வந்து உங்களுடைய உடல் வழியாக பல்வேறு தரவுகளை வாங்கி கொண்டே இருக்கிறது. ஓகேவா? அது கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய விஷயங்களை வாங்கி 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 ஸ்டோர் பண்ணுது. இப்ப நீங்க வந்து ஒரு கதை எழுதும்போது என்ன நடக்குதுன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மனம் நீங்கள் கற்பனையில் உருவாக்கக்கூடிய அந்த ஒரு இலக்கிய உலகத்தை, புனை உலகத்தை ஒரு புற உலகை போல நடத்த நம்ப ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் நீங்க எழுதும்போது அப்படி நினைக்காது. உங்க மனசு என்ன நினைக்கும்னா இது வந்து ஒரு ஒரு புனைவு, இது வந்து ஒரு நிஜம் கிடையாது, ஒரு புனைவு. இது வந்து ஒரு புற உலகம் அளவிற்கு முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதை நம்ம பார்த்து ரொம்ப பொருட்படுத்துங்கிற அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு தான் அது வந்து டீல் பண்ணும். தரவு தான், அது ஒவ்வொரு தரவையும் அது கவனிக்கும். பட் ரொம்ப அதை சீரியஸா எடுத்துக்காது. அதனால நீங்க எழுதக்கூடிய கதையில வந்து ஒரு புலி வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புலியை பார்த்து உங்களுடைய மனம் பயப்படாது. ஆனா நீங்க அதை ரொம்ப இமோஷனலா அதை ரொம்ப உணர்வு சார்ந்து நீங்க அதை ஒன்றி போய் அதை பற்றி ரொம்ப ஒரு விலாவரியான சித்திரத்தை கொடுக்கிறீர்கள். ரொம்ப சிறப்பாக அதை எழுதுகிறீர்கள். தொடர்ந்து அதை குறித்து நீங்க எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கும்போது மெல்ல 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 ஒரு சின்ன மாற்றம் வரும். ஏன்னா அடிக்கடி அந்த ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம், உங்களுடைய புனைவில் இருக்கக்கூடிய கதாபாத்திரம், உணர்வு நிலைகள், கற்பனைகள், காட்சிகள் இவையெல்லாம் திரும்ப திரும்ப சில சொற்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய படைப்புல வந்துட்டே இருக்கும் உங்களுக்கே தெரியாம. அப்போது உங்களுடைய மனம் என்ன நினைக்க ஆரம்பிக்கும்னா திரும்ப திரும்ப நம்ம இதெல்லாம் மீட் பண்றோம்னு நினைக்கும். உங்களுடைய மனம் வந்து இதை நீங்க எழுதுறதாகவோ அதை வந்து நீங்க படிக்கிறதாவோ நினைக்காது. ஒரு புலி திரும்ப திரும்ப ஒரு கதையில வரும்போது உங்களுடைய மனதுக்கு பொறுத்தவரையில் இந்த புலி நிஜமாக இருக்குதுன்னு நம்ப ஆரம்பிக்கும். ஏன்னா கன்சிஸ்டன்டா திரும்ப திரும்ப வருது அது. அப்போ அது நிஜமா இருக்குதுன்னு நம்ப ஆரம்பிக்கும். அந்த புலியின் கர்ஜனை, அந்த புலியின் வாசனை, அந்த புலியின் தோற்றம், அதனுடைய தோல் அப்படி இருக்கும்.
அதனுடைய முகம் எப்படி இருக்கும்? அதனுடைய வால் எப்படி இருக்கும்? இது குறித்தெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய கற்பனையான சித்திரம் என்பது மெல்ல மெல்ல உங்களுடைய மனதுக்கு உண்மையாக தோன்ற ஆரம்பிக்கும். இது நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய நர்வஸ் சிஸ்டத்துக்கு ஒரு லோட் இருக்கு. மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இவ்வளவு தரவுகள தான் அது வாங்கி வச்சுக்க முடியும் ஒரு டைம்ல. அதுக்கு மேல இருக்கக்கூடிய தரவெல்லாம் அது வந்து என்ன பண்ணும்? யூஸ்லெஸ் அப்படின்னா, அது கீழ தள்ளிரும். கீழ தள்ளுறதுன்னா, அது ஒரு ஸ்டோரேஜ்க்கு அனுப்பிடும். அந்த ஸ்டோரேஜ்ல அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அது நம்ம எடுத்து பயன்படுத்தல அப்படின்னா, அது வந்து அழிக்கப்படும். இதுதான் நம்முடைய நினைவு பெட்டகம், நம்முடைய நரம்பணு மண்டலத்தில் இப்படித்தான் செயல்படுகிறது. இப்ப நீங்க தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கீங்க. அத பத்தி ரொம்ப எமோஷனலா நீங்க அதுல ஒன்றி போய் அத படிச்சுக்கிட்டே நீங்க இருக்கீங்க. அத நீங்களே உங்க கற்பனையில நிகழ்த்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, மெல்ல மெல்ல புற உலகம் சார்ந்து சேகரிக்கக்கூடிய தரவுகளை உங்களுடைய உடல் குறைத்துக் கொண்டு, உங்களுடைய எழுத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளை அதிகமாக உங்கள் நரம்பு மண்டலத்தில் சேகரிக்க தொடங்கும். இப்ப இந்த ஒரு லோடு வந்து மாறும். அ இந்த லோடு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, அதிகமா பிராக்டிகல் உலகத்துடைய லோடு தான் அதிகமா இருக்கும். இப்ப மெல்ல மெல்ல உங்களுடைய ஒரு இமேஜினேட்டிவான ஒரு உலகத்துடைய லோடு வந்து ஒரு ஒரு டேட்டா சார்ந்த லோடு வந்து அதிகமாயிட்டே போகும். இது வந்து உங்களுடைய நரம்பு மண்டலத்த அதிகமா போய் பாதிக்கும். இப்பவும் உங்களுக்கு என்ன நடக்கும்? இதுதான் ஃப்ளோ ஸ்டேட்ன்னு சிக்ஸன்ஹாய் சொல்றாரு. அப்போ இந்த ஒரு ஃப்ளோ ஸ்டேட்க்குள்ள நீங்க போகும்போது, உங்களுடைய புனைவு என்பது நிஜம் என்று உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு பைத்தியம்லாம் பிடிக்காது. நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க. ஏன்னா, புற உலகத்தை விட அக உலகம் மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. கற்பனை உலகம் மிகப்பெரிய இன்பத்தை நமக்கு அளிக்கக்கூடிய ஒன்று. அது எவ்வளவு துன்பமான கதை நம்ம எழுதினாலும் மிகப்பெரிய இன்பத்தை தரும். புற உலகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்குல்ல, இதுல இதெல்லாம் ஒரு ஷாக் அப்சர்வர் மாரி உங்களுடைய புனைவு உங்கள காப்பாத்தும். ஸோ நீங்க 1 மாசமோ, 2 மாசமோ ஒரு பயங்கரமான ஃப்ளோ ஸ்டேட்ல இருக்கீங்க. நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த தகவல்கள் மிக உண்மையாக உங்களுக்கு படுகிறது என்றால், நீங்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி. ஏன்னா நீங்கள் அந்த உலகத்தில் நீங்க இருப்பதனால், புற உலகில் நீங்க ரொம்ப வெற்றிகரமா கூட செயல்பட முடியும். ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து நீங்க ரொம்ப ஒரு ஈக்குவலன்ஸ் உடைய ஒரு பெரிய ஒரு சமநிலையுடன், பெரிய ஒரு உற்சாகத்துடன் நீங்க எந்த பிரச்சனையும் வேணா ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா, அது எதுவுமே உங்கள எமோஷனலா ரொம்ப பாதிக்காது. ஏனென்றால், உங்களுக்கே நல்லா தெரியும். அதை விட மிகப்பெரிய உண்மையை நான் என்னுடைய கற்பனையான புனைவு உலகத்தில் உருவாக்கி இருக்கிறேன். அதுதான் நிஜம் அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே தெரியாம உள்ளுக்குள் நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. இது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு வெளி உலகில் செயல்படுவதற்கான பெரிய ஒரு எனர்ஜியையும், ஸ்ட்ரெங்த்தையும் கொடுக்கும். ஸோ ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலா உங்கள ரொம்ப பியூரிஃபையிங்கான ஒரு ப்ராசஸா இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன பொறுத்தவரையில, எப்படி நம்மளுடைய நரம்பு மண்டலம், நம்முடைய புனைவு உலகத்தை எப்படி வந்து அது பரிசீலிக்குது அப்படிங்கிறது தான் வந்து இத முடிவு பண்ணுது. ஸோ இது என்ன பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய பல்வேறு அகம் சார்ந்த துன்பங்களையும், உங்களுடைய நோய்மையையும் இது வந்து உங்கள குணப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பைத்தியம் பிடிக்காது. நீங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா, ஒரு மகிழ்ச்சியான நபராக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு தான் எழுத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இன்னொரு கேள்வி. இது வந்து சுபாவுடைய கேள்வி. சுபா ரதியுடைய கேள்வி. நாவலை தன்னிலையிலா சாரி வணக்கம் சார். நான் எழுதியதை புதிய கோணத்தில் திருத்தி எழுதுகிறேன். சில நேரங்களில் அப்படி எழுதிய எல்லாம் முக்கியமான பகுதியாக தெரிகின்றன. சில நேரங்களில் இந்த பகுதி அவ்வளவு முக்கியமில்லை என்று தோன்றுகிறது. இதில் முடிவெடுப்பது சிரமமாக இருக்கின்றது. கதையை சற்று தள்ளி வைத்து வாசித்து பார்க்கலாம் என்று எண்ணி 1 வாரத்திற்கு வாசித்து பார்த்தாலும் அதே தடுமாற்றம் இருக்கிறது. இதை எப்படி சரி செய்வது? அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இந்த ஒரு கொஸ்டின், அதாவது நான் எழுதக்கூடியது வந்து அதாவது நான் எழுதக்கூடிய விஷயம் வந்து சரியானது தானா? இதனால வந்து ஒரு இது வந்து கதைக்குள்ள சரியா வந்திருக்கா? அப்படிங்கிறது வந்து நம்மளால எப்படி ஜட்ஜ் பண்றது? அப்படிங்கிற கொஸ்டின். குறிப்பா வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது, நீங்க எழுதிக்கிட்டே இருக்கும்போது அத எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க? உங்களுக்கே தெரியாது இல்லையா? ஸோ அதுதான் வந்து அவங்க கேட்கறாங்க. இந்த ஒரு பிரச்சனை, இந்த ஒரு தடுமாற்றம் என்பது எல்லா படைப்பாளிகளுக்கும் வரும். இதற்கு பெரிய தீர்வு எதுவும் கிடையாது. நீங்க வந்து ஒரு விதத்துல உங்களுடைய படைப்பு மிகச் சிறந்தது என்று நீங்களே நம்ப ஆரம்பிக்க வேண்டும். அதை நம்பி, அந்த நம்பிக்கையின் பால் முழுமையாக உங்களை ஒப்படைத்து நீங்கள் தொடர்ந்து எழுதிக் கொண்டே இருப்பதுதான் ஒரே வழி. உங்களுடைய இந்த ஒரு ரேஷனல் மைண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பகுத்தறிவு மனம். இந்த பகுத்தறிவு மனத்தை கொண்டு உங்களுடைய படைப்பை படித்து பார்த்து இது சரியாக வந்திருக்கிறது என்று நீங்கள் எந்த ஒரு உத்தரவாதத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால், அதை முழுக்க எழுதி முடித்து சில நேரங்களில் உங்களுக்கு 3 மாதங்கள் தேவைப்படும், 6 மாதங்கள் தேவைப்படும். ஏதோ ஒரு டைம்ல தான் நீங்க அது முழுக்க படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு அதை குறித்த ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும். எழுதி முடிச்சா கூட கிடைக்காது. ஏன்னா எழுதி முடிக்கும்போது கூட அந்த நாவல்ல உங்களுக்கு ரொம்ப உணர்வு ரீதியாக உங்களை பாதித்த ஏதோ ஒரு பகுதி தான் உங்க மனசுல அதிகமா இருக்கும். மொத்தமான அந்த படைப்பும் வந்து உங்க மனசுல வராது. ஸோ அது எழுதிக்கக்கூடிய நீங்க ஒரு பத்தியோ, ஒரு வர்ணனையோ எந்த அளவுக்கு அந்த கதைக்கு கரெக்ட்டா
தேவையான அளவுக்கு சரியா எழுதப்பட்டிருக்குங்கிறது நீங்க நிச்சயமா சொல்ல முடியாது. எழுதிக்கிட்டு இருக்கும்போது சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு படிக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். நாளைக்கு படிக்கும்போது நல்லா இருக்காது. இல்லன்னா ஒரு ஒரு அத்தியாயம் மிகச்சிறப்பானது என்று நாம் இப்போது நினைக்கலாம். ஆனா நாவல் எழுதி முடிக்கும்போது, இந்த நாவலுக்கு அது அவசியம் இல்லை என்று கூட உங்களுக்கு பின்னால் தோன்றலாம். நாவலுடைய துவக்கம், முடிவு எல்லாத்தையும் கூட நீங்க பின்னாடி மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் எதையுமே வந்து ஒரு முடிவு செய்ய முடியாது. சில நேரம் நீங்க வந்து இப்ப மாஞ்சு மாஞ்சு மணிக்கணக்கா எழுதக்கூடிய பல்வேறு விஷயங்கள், பின்னால் அ அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டிய, அழிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்கும். ஆனா நம்ம இத பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அந்த ப்ராசஸ நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணணும். நாவலுடைய போஸ்ட் எடிட்டிங்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த எடிட்டிங்க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு 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 புதிய பிரதி ஒண்ணு உருவாகுது. எடிட்டிங் நீங்க பண்ணி முடிக்கும்போது, அது வேற ஒரு விஷயம். அதுக்கும் அந்த புனைவுக்கும் சம்மந்தமே இல்ல. புனைவுங்கிறது வந்து நீங்க நாவல் வடிவாக நீங்கள் பதிப்பித்த பிறகு ஒரு நாவலின் ஒரு ஒரு வடிவத்தில் நீங்கள் படிப்பது என்பது புனைவு கிடையாது. அது 2 வெவ்வேறு விஷயங்கள். அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, பாருங்க. என்னுடைய ஷெல்ஃப்ல வந்து இந்த புக் இருக்கு இல்லையா? இது வந்து விட்டல் ராவுடைய வண்ண வண்ண முகங்கள் அப்படிங்கிற வண்ண முகங்கள் அப்படிங்கிற ஒரு நாவல் இது. இப்ப இந்த நாவல வந்து விட்டல் ராவ் எழுதும்போது, இந்த வடிவத்துல அது இருக்காது. அவர் டெய்லி உட்கார்ந்து அத கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய நினைவுல வந்து அவருடைய அனுபவங்களை திரட்டி, அவருடைய கற்பனை வழியாக அதை அவர் எழுதி எழுதி சிறு சிறு எழுதி சேர்க்கும்போது, இந்த படைப்பு உருவாகுது. அது வந்து அது கிடையாது இது. இது வேற. இது வந்து அவர் எழுதி முடித்து, திருத்தி, அதை குறித்த ஒரு தெளிவை ஏற்படுத்தி, அதை வடிவமைத்து, அதை அட்டைக்கு அனுப்பி, அட்டை வடிவமைப்புக்கு அனுப்பி, அதை பேஜினேஷனுக்கு அனுப்பி, அது வந்து ஒரு பப்ளிஷர் ஏத்துக்கிட்டு, கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் வரதுதான் இந்த புக். அதுக்கப்புறம் சந்தையில அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு, என் கையில வந்து சேருகிறது. சரியா? நெறைய ப்ராசஸ் தாண்டி தான் வருது. இப்போ வந்து இது ஒரு ப்ராடக்ட்டா இருக்கு. ஒரு பண்டம் இது. ஆனா நீங்க எழுதும்போது இத நீங்க உருவாக்கல. எழுதும்போது நீங்க வேற ஒரு ப்ராசஸ்க்குள்ள இருக்கீங்க. அங்க பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ள நடக்கும். அந்த விஷயம் தான் ரொம்ப பிளஷரபிளான விஷயம். அப்போ ஒரு படைப்பை உருவாக்குவது என்பது இப்படி பப்ளிஷ் பண்றது கிடையாது. பப்ளிஷ் பண்றது வந்து வேற. அது பப்ளிஷிங். புத்தகத்த சந்தைக்கு கொண்டு வரது வேற. படித்து பாராட்டு வாங்குவது வேற. எழுதுறது கம்ப்ளீட்டா வேற ஒரு ப்ராசஸ். இந்த எழுதுறது ப்ராசஸ்ங்கிறது வந்து இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதுக்காக தான் நம்ம அத எழுதுறோம். அப்ப நம்ம எழுதும்போது அதுல பல விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம், பயன்படுத்தாம விடுவோம். பட் அது குடுக்கக்கூடிய ஒரு பிளஷர் வந்து இன்கம்பேரபிள். அது வந்து நீங்க எதோட ஒப்பிடவே முடியாது. ஒப்பற்ற ஒரு பெரிய மகிழ்ச்சிய நமக்கு தருது. நீங்க புத்தகமா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி கிடைக்காது. ஒருத்தங்க படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த புத்தகம் அப்படி சொன்னாங்கன்னா, உங்களுடைய அகந்தை தான் வந்து மகிழ்ச்சி அடையும். உங்களுடைய உங்களுடைய கர்வம் தான் வந்து குளிர்ச்சி ஆகும். உங்களுடைய உங்களுடைய போத மனம் வந்து உற்சாகமாகும். ஆனா உங்களுடைய அபோத மனம் இருக்குல்ல, அது மகிழ்ச்சி ஆகாது. அதுக்கு வந்து இது இது வந்து முக்கியம் கிடையாது. இந்த வடிவம் அதுக்கு வந்து இந்த வடிவத்தை அத எட்டும் முன்பே அது ஒரு வடிவத்தை நிகழ்த்தி பார்த்தது. அதுதான் வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிய குடுக்கும். ஸோ, நீங்க எழுதக்கூடிய இந்த படைப்பு என்பது பின்னாடி எப்படி வேணா அது வந்து ஒரு எடிட் பண்ணப்பட்டு, எப்படி வேணாலும் உருவாகி வரலாம். மார்க்கெட்டுக்கு வந்து, சந்தைக்கு வந்து, சந்தைப்படுத்தப்பட்டு, வாசகர்களால் இது விரும்பப்பட்டு, விரும்பப்படாமல் ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு ஒரு ஷேப் வந்து அதை அடையலாம். அது எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. முக்கியமாக அது எதுவுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தராது. உங்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்பது எழுத்துங்கிற ப்ராசஸ் மட்டும் தான். எழுத்துங்கிற ஒரு கடைசி கட்டமா வரக்கூடிய அந்த பண்டம் கிடையாது. ஆக நீங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க எழுதும்போது எப்படி வேணா உங்களுக்கு அது தோணட்டும். பின்னாடி நீங்க எடிட் பண்ணி அத நீங்க எடுக்கலாம், பயன்படுத்திக்கலாம், வச்சுக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். தட்ஸ் ஆல் டிஃபரெண்ட். இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இது ஒரு ஒப்பற்ற ஒரு விஷயம் அது. இது வந்து யாருக்கும் இந்த உலகத்துல கிடைக்காது. நீங்க டெய்லி ஒரு நாவல்ல உட்கார்ந்து ஒர்க் பண்றீங்க. நெறைய விஷயங்கள புதுசு புதுசா நீங்க கிரியேட் பண்றீங்க. அது ஃபைனலா அவுட்புட்டா என்ன வேணா எப்படி வேணா வந்துட்டு போட்டும். அது வந்து செகண்டரி தான். அப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்றதே ஒரு மகத்தான விஷயம். இந்த உலகத்துல எத்தன பேரால அத பண்ண முடியுது யோசிச்சு பாருங்க. எத்தனை 1000 கோடி பேர் இருக்கோம் நம்ம. நம்மளால எத்தன பேரால அத பண்ண முடியுது? மிகச்சில பேரால தான் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஒரு படைப்பு பணி. இத குறிச்சு நம்ம எப்பவுமே நினைச்சு ரொம்ப உற்சாகமாகணும். அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் இத நம்ம செய்றது. இது இது வந்து சரியா வருதும், தப்பா வருதும் வந்து இந்த டைம்ல நம்ம இத எழுதும்போது நமக்கு பொருட்டே கிடையாது. அப்படி நினைச்சு நீங்க எழுதுங்க. அதுவும் முடிக்கும்போது அத பார்த்துக்கலாம். அது வந்து கடைசில நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம். அது இப்போ வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. நான் எழுதக்கூடிய நாவல வந்து எந்த ஒரு ப்ரொடியூசர்ட்டயும் நான் பணம் வாங்கி அந்த நாவல எழுதல. யாரும் வந்து என் மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணல. உன் மீது நான் வந்து ₹5,00,00,000 முதலீடு பண்ணியிருக்கேன். 50,00,00,000 முதலீடு பண்ணியிருக்கேன். இந்த நாவல்ல வந்து இந்த பகுதிகள் சரியா வரலன்னா, நான் வந்து நாளைக்கு நான் இதாயி பாப்பர் ஆயிடுவேன். நான் போண்டி ஆயிடுவேன். எனக்கு வந்து நான் ஏழை ஆயிடுவேன். தெருவுக்கு வந்துருவேன். உன்னால இப்படி ஆயிடும். இது பெரிய ஒரு பொருளாதார பாதிப்பு இதனால ஏற்படும். அப்படின்னு நம்மள்ட்ட யாருமே சொல்றதில்ல. இது சினிமா கிடையாது. சினிமாலனா நீங்க சொல்லலாம். நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட
அதற்கு ஒரு விளைவு இருக்கிறது. ஒரு காட்சிய தேவையில்லாம நான் எழுதிட்டேன் திரைக்கதை இல்லன்னா, அது வந்து படமாக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பின்னாடி வந்து அத எடுத்து போட வேண்டியிருக்கும். இல்ல படமாக்கிய பிறகு அத கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். இல்ல நான் எடிட் பண்ணாம ஒரு தவறா ஒரு காட்சிய வச்சுட்டேன்னா, அது படத்துல ஃப்ளோவ பாதிக்கும். அதனால வியாபாரம் பாதிக்கப்படும். பல்வேறு நபர்கள் அதனால பாதிக்கப்படுவாங்க. நடிகர்கள், கலைஞர்கள். ஸோ இது வந்து பெரிய ஒரு பர்டனா இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கும், அந்த டைரக்டருக்கும். அது கரெக்ட்டா வரணும் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அந்த ப்ராசஸ என்ஜாய் பண்றத விட, அந்த பதட்டத்திலே இருப்பாங்க. அத கரெக்ட்டா செய்யணும், எல்லாமே ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு வியாபாரம். அது நம்ம பண்றது வியாபாரம் கிடையாது. நம்ம மேல யாரும் முதலீடு பண்ணல. நான் என்னோட விருப்பத்துக்காக, என்னோட மகிழ்ச்சிக்காக நான் அத எழுதுறேன். வாசகருக்கு அந்த மகிழ்ச்சியை நான் குடுப்பேன் என்ற நம்பிக்கையில் நான் எழுதுகிறேன். இந்த மொழியில பெரிய தாக்கத்தை செய்வேன் என்கிற நம்பிக்கையில் நான் எழுதுகிறேன். அது நடக்கிறது வந்து செகண்டரி. அது இந்த ப்ராசஸ் நான் என்ஜாய் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ அத நான் பண்ணும்போது நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ். அந்த டைம்ல நான் ரொம்ப ஜென்யூனா எழுதுறேனா, மகிழ்ச்சியா எழுதுறேனா அவ்வளவுதான். அடுத்த நாள் நான் இன்னும் மகிழ்ச்சியா அத எழுதணும் அவ்வளவுதான். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு பிளஷர் ஃபேஸ் ஃபுல்லா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்பமற்ற ஒரு 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 ஃபேஸ், ஒரு இன்பமற்ற ஒரு ஒரு கட்டம் ஆரம்பிக்கும். அந்த இன்பமற்ற கட்டம், நான் சொல்றது ஒரு துன்பியலான கட்டம் ஆரம்பிக்கும். அது என்னன்னா, அவங்க படைப்ப நீங்களே படிச்சு திருத்துறது. அதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய திருத்தங்களை வைத்து அதை மறுவடிவமைப்பு செய்வது. அதன் பிறகு இந்த பீட்டா ரீடர்ஸ் நம்ம சொல்லக்கூடிய, இல்லன்னா நம்முடைய பியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, நமக்கு நம்முடைய சக எழுத்தாளர்கள், வாசகர்கள், நண்பர்கள்ட்டலாம் படிக்க குடுத்து, அவங்க கருத்துக்கள கேட்டுக்கிறது. அவங்க ஃபீட்பேக் கேட்டுக்கிறது. அப்புறம் அந்த ஃபீட்பேக் வச்சு திரும்ப உங்களுடைய டெக்ஸ்ட்ட வந்து நீங்க எடிட் பண்ணணுமா அப்படின்னு நீங்களே வந்து முடிவு பண்றது. இதெல்லாம் ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை. இது வந்து மகிழ்ச்சியான வேலையே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையின் துன்பம் என்பது எப்போது ஆரம்பிக்கும் என்றால், அந்த படைப்பை எழுதி முடிச்ச பிறகு தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பண்றது எல்லாமே போரிங்கான ப்ராசஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு நமக்கு எந்த விதத்தில முக்கியம் இல்லாத விஷயங்கள் தான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனா, இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா? நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாம நம்ம எழுதக்கூடிய அந்த ஒரு கட்டம் வந்து ரொம்ப மிகச்சிறந்த கட்டம் நம்முடைய புனைவில். ஆனா அது எப்படி வருது? என்ன நடக்குதுன்னு பத்திலாம் கவலைப்படாம இருக்கிறது நல்லது. ஏன்னா, அது கவலைப்பட வேண்டிய டைம் இன்னும் வரல. வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ வந்து எப்படி பார்த்தாலும் நீங்க கவலைப்பட்டா இல்லாட்டி அது ஒரு பெரிய ஒரு பொருட்டு கிடையாது. நீங்க ஓரளவுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, அது ஒரு படைப்பே கிடையாது. கரெக்ட்டா? ஸோ அந்த ரிஸ்க் நம்ம எடுத்தா எழுதுறோம். அந்த ப்ராசஸ் ரொம்ப ப்ளஷரபிளா இருக்கு. அதுக்காக தான் நம்ம எழுதுறோம். அ அதனுடைய அது வந்து அதனுடைய ஜட்ஜ்மென்ட் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அத வந்து தள்ளி போடுறது தான் நல்லது. அந்த டெக்ஸ்ட் மேல நான் வைக்கக்கூடிய ஜட்ஜ்மென்ட்ட நான் முடிஞ்ச அளவுக்கு அத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அது போஸ்ட் எடிட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நான் அத எடுத்து அந்த ஒரு ஜட்ஜ்மென்ட்ட வச்சு பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு கேள்வி சுபா கேட்டிருக்காங்க. அத வச்சு அத கேட்டுட்டு அதுக்கு மேல எதுவும் கேள்வி வேணா நம்ம முடிச்சுக்கலாம். அந்த நேரலைய முடிச்சுக்கலாம். ஒரு சித்தாந்தம் குறித்து எழுதும்போது அதை எப்படி கதையின் போகிற போக்கில் எழுதுவது? அது எப்படி ப்ரீச்சிங்கா இல்லாம அதே சமயம் ஆழமாகவும், அழுத்தமாகவும் அதை பதிவு செய்வது? ஸோ என்னுடைய கதையில வந்து நான் ஒரு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இல்லன்னா நான் வந்து ஒரு கோட்பாடு வச்சிருக்கேன். இல்லன்னா சித்தாந்தம் வச்சிருக்கேன். உதாரணமா நான் வந்து ஒரு பெண்ணிய நாவல் எழுதுறேன். இல்லன்னா ஒரு ஆணிய நாவல் எழுதுறேன். இல்லன்னா ஒரு மார்க்சிய நாவல் எழுதுறேன். இப்படி ஏதோ சித்தாந்தத்த எடுத்துக்கிட்டு நான் என்னோட படைப்புல எழுதும்போது, அது எப்படி ஒரு போதனையா இல்லாமல் ஒரு கதையாக நான் எழுதுவது? அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. என்னுடைய பதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நேரடியான, எளிமையான பதில். காலங்காலமாக சொல்லப்பட்ட பதில். அந்த கதையை கதைக்காக எழுத வேண்டும். அந்த கதைக்குள் அந்த சித்தாந்தம் ஒரு இலக்காக இருக்கலாம். ஒரு உணர்வு சார்ந்த இலக்காக இருக்கலாம். ஆனா அந்த இலக்கை அந்த கதாபாத்திர அது கதா பாத்திரம் மீது சுமத்தக்கூடாது. இவ்வளவுதான் அந்த வித்தியாசம். ஒரு உதாரணம் சொல்றேன். நான் வந்து இன்னைக்கு பெர்னார்ட் ஷாவுடைய பிக்மேலியன் அப்படிங்கிற நாடகம், ரொம்ப பிரசித்தமான நாடகம். மை ஃபேர் லேடி அப்படிங்கிற படமா கூட அத எடுத்தாங்க. அப்ப அந்த நாடகத்தினுடைய முன்னுரையை நான் இன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அதுல வந்து பெர்னார்ட் ஷா வந்து ஏன் இந்த கதை எழுதினாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்த சொல்றாரு. அந்த காரணம் ரொம்ப ரொம்ப அபத்தமா இருக்கும். அவர் சொல்றாரு, ஆங்கிலத்தில் அதாவது இங்கிலாந்தில் ஆங்கிலம் நன்றாக பேசக்கூடியவர்கள் மிகவும் குறைந்து விட்டார்கள். பெரும்பாலான ஆட்களுக்கு எப்படி சரியாக அந்த மொழியை உச்சரிப்பது, எப்படி பேசுவது என்பது குறித்த ஒரு ஒரு ஒருமு ஒரு ஒரு ஒ ஒரு ஒற்றுமையான கருத்தோ, அ ஒரு தெளிவான அணுகுமுறையோ கிடையாது. ஆளுகளுக்கு அவங்க இஷ்டப்படி இந்த டயலெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வெவ்வேறு விதமான மொழி வழக்குகளை, வட்டார வழக்குகளை விதவிதமா பயன்படுத்துறாங்க. அதனால வந்து ஆங்கிலம் ஒருவர் பேசக்கூடிய ஆங்கிலம் இன்னொருவருக்கு அருவருப்பா இருக்கிறது. இந்த நிலையில வந்து ம் இத பத்தியெல்லாம் இத பத்திலாம் பேசி சரி செய்வதற்காக தான் ஃபெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு துறை உருவாகுது. இந்த ஃபெனடிக்ஸ் அப்படிங்கிற துறை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உச்சரிப்பு எப்படி இருக்கிறது? ஒரு சொல்லின் உச்சரிப்பு எப்படி இருக்க வேண்டும்? இத குறித்தெல்லாம் அவங்க ஆய்வு செய்வாங்க. இப்படி ஆய்வு செய்த ஆய்வாளர்களை எல்லாம் குறிப்பிட்டு, இவங்கள பத்திலாம் புது சமூகத்துக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த நாடகத்தை பார்த்து முடித்த பிறகு, இல்லாட்டி இதை படித்த பிறகு, அவர்களுக்கு இதை குறித்து ஒரு தெளிவான எண்ணம் கிடைக்கும்.
அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து எனக்கு இந்த நாவலுடைய நோக்கம்னு தோணுது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா, அவர் வந்து இன்னொரு கேரக்டர் வேற குறிப்பிடுறார். குறிப்பிட்டு அதுல வந்து அவருடைய ஹிகின்ஸ் அப்படிங்கிற பிரதான பாத்திரத்த பத்தி சொல்லும்போது, அவர் எப்படி வந்து நிஜமாவே வாழ்ந்த ஒரு அ ஒரு ஒரு ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபெனோடேஷன். சார்ந்து அவர் மாதிரி நான் இத எழுதியிருக்கேன். அவர வந்து என்னுடைய ஒரு மாடலா வச்சு தான் நான் வந்து இந்த கதாபாத்திரத்த உருவாக்குனேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அந்த கதையில நீங்க அந்த கதைய படிச்சிருந்தாலோ, இல்லன்னா அந்த நாடகத்த பார்த்திருந்தாலோ, அந்த படத்த பார்த்திருந்தாலோ ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க முடியும். பெர்னார்ட் ஷா வந்து அந்த முன்னுரையில சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து அந்த கதைக்குள் மறைக்கப்பட்டிருக்கும். அது அந்த நாடகத்துக்குள் இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? நீங்க வந்து ஒரு மொழியின் வழியாக எல்லோருக்கும் எல்லாரையுமே நேர்த்தியாக இல்லாட்டி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய சமூகத்தில் மக்கள் பேசக்கூடிய மொழிதான் ஏற்றத்தாழ்வை அதிகப்படுத்துகிறது. அந்த மொழியை சரிவாக்கும் பட்சத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது குறைந்து போகும். மக்களுக்குள் ஒரு ஒற்றுமை வரும். ஒரு சமத்துவம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதுவே ஒரு தவறு அப்படின்னு அந்த கதைக்குள்ள இருக்கு. கதைக்குள்ள எப்படி வருதுன்னா, அந்த கதைக்குள்ள 2 கேரக்டர்ஸ் வராங்க. ஒருத்தர் வந்து இந்த ஒரு ஃபொனடிக்ஸ்ல ரொம்ப ஆர்வம் கொண்ட ஒரு அறிஞர். ஹிக்கின்ஸ். அப்படின்னு வந்து எலிசான்னு இன்னொரு கேரக்டர் வராங்க. இது ஒரு சாதாரண குப்பத்துல வாழக்கூடிய ஒரு பொண்ணு. இந்த பொண்ண வந்து அவர் எடுத்துட்டு ஒரு நாள் பார்த்து, "நான் வந்து உனக்கு எல்லாமே இங்கிலீஷ்ல சொல்லி தரேன்." அப்படின்னு கூட்டு வந்துருவாரு. கூட்டு வந்து அவர் பயங்கரமா பயிற்சி குடுத்து, அவர் சொல்லுவாரு, "நான் வந்து உனக்கு பயிற்சி குடுக்கும்போது, நீ ஒரு உயர் வர்க்க பெண்ணாக மாறி விடுவாய். உன்ன பார்த்தா யாருமே ஒரு குப்பத்து பொண்ணு சொல்ல மாட்டாங்க." அப்படிங்கிறது தான் அவருடைய அவருடைய ஒரு இலக்கு. அதுக்காக வந்து பல மாதங்கள் கடுமையாக போராடி பயிற்சி கொடுத்து, அவளை வந்து மிகச்சிறப்பாக பேசக்கூடிய நடத்தையை கற்றுக்கொண்ட, உயர் வர்க்கத்தின் நடத்தையை கற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக அவர் மாற்றுகிறார். இப்ப நெறைய பேர் அவங்க அந்த பொண்ண பார்த்து ஆசைப்படுறாங்க. யாரு அந்த பொண்ண பார்த்தாலும் ரொம்ப வியந்து போறாங்க. நிச்சயமா ஒரு ரொம்ப உயர் வர்க்கத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மேல் தட்டை சேர்ந்த பெண் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதான் வந்து அந்த கதையுடைய போக்கு. ஆனா, இந்த கதையில ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்குது. என்னன்னா, அந்த அந்த பெண் வந்து ஒரு கட்டத்துல என்ன உணர்றாங்கன்னா, நம்மள வந்து இவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஃபீலிங் வந்து அந்த பெண்ணுக்கு வந்துரும். பயன்படுத்துறாங்கன்னா என்னன்னா, இவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஆய்வு கருத்தை நிரூபிப்பதற்காக என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்க ஆரம்பிக்கும். நினைச்சுட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "நீ வந்து என்ன கடைசி வரை ஒரு பூக்காரியா தான் பார்க்குற." அந்த பொண்ணு வந்து பூக்காரியா, பூ விக்கக்கூடியவளா இருப்பா ஆரம்பத்துல. "நீ என்ன ஒரு குப்பத்து பொண்ணா, ஒரு பூக்காரியா தான் ஆரம்பத்திலேருந்தே பார்த்துட்டு இருக்க. நான் இவ்வளவு சிறப்பாக ஆங்கிலம் கற்றுக்கொண்ட பிறகும் கூட உன்னுடைய மனதில் நான் ஒரு பூக்காரி தான். ஆ ஆனா என்ன அப்படி பார்க்காதவங்க இருக்காங்க." அப்ப இந்த ஹிக்கின்ஸுடைய அம்மாவா இருப்பாங்க. அந்த அம்மா கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்திலேருந்தே அந்த பொண்ண வந்து ஒரு மதிப்போட தான் நடத்துவாங்க. அவங்கள பொறுத்தவரை நீ என்ன மொழி பேசினாலும் நீ ஒரு 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 பெண், ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெண் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. அப்ப அவங்க அவ அவங்க அந்த பொண்ணு சொல்லும், நம்முடைய மொழியோ, நம்முடைய தோற்றமோ 2ஆம் பட்சம். நம்மை பார்க்கக்கூடிய எதிர்த்தரப்பு நம்மை எந்த அளவுக்கு ஒரு கௌரவத்துடன் நம்மை பாவிக்கிறார்கள், நம்மை எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து இந்த கருத்து என்பது பெர்னார்ட் ஷா சொல்லக்கூடிய கருத்துக்கு நேர் ஆப்போசிட்டான கருத்து. இது எப்படி ஒரு ஒரு நாடகத்துக்குள்ளாடி ஆசிரியருடைய கூற்றுக்கு நேர் எதிரா வந்து ஒரு கேரக்டர் செயல்பட முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க தான் வந்து கற்பனையுடைய சிறப்பு இருக்குது. ஒரு கற்பனையை பயன்படுத்தி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி உங்களுடைய கேரக்டர் வந்து யோசிக்கவும், செயல்பட வைக்க முடியும். ஏன்னா, அதுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஒரு அறம் இருக்கு. ஒரு மெயின் கேரக்டருக்கு ஒரு ஒரு விஷன் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. அத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இந்த இந்த அறிவார்ந்த ஒரு சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு போராளி, ஒரு அறிவாளி, ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், இவர் ஒரு பக்கம் இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு பூக்காரி அவளுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஆனா அவளுக்கு உள்ளாடி ஒரு கௌரவம் இருக்கு. அ ஒரு அவளுக்கு ஒரு தன்மானம் இருக்கு. அந்த மாரி ஒரு பொண்ணு வரா. இவங்க 2 பேருமே வந்து தொடர்ச்சியா மோதிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இவருக்கும் நியாயம் இருக்கு, இந்த பொண்ணுக்கும் ஒரு நியாயம் இருக்கு. இவளுக்கு ஒரு பலவீனம் இருக்கு, அவருக்கு ஒரு பலவீனம் இருக்கு. 2மே வந்து அவர் வந்து சமமா மோத விடுறாரு. 2மே அவர் வந்து ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாரு. இப்போ அவருக்கான கருத்தியல வந்து அவர் வந்து எந்த விதத்துல இந்த கருத்தியல் நிரூபிக்கணும் அப்படின்னு இந்த கேரக்டர் அவர் பலவீனப்படுத்ததே இல்ல. அதுக்கு பதிலா என்ன பண்றாரு 2 கேரக்டர்ஸ்க்குமே ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் குடுத்து கொண்டு வரும்போது, அவரையும் மீறி அவருடைய படைப்பு போகும். அதுதான் வந்து ஒரு புனை எழுத்தாளருடைய ஆற்றல் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு புனை எழுத்தாளர் தன்னுடைய கருத்தை மட்டுமே நம்பி இருக்காமல், எதிர்த்தரப்புடைய கருத்துக்களையும் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்குமான ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு அவர்களுடைய உணர்வு முக்கியத்துவம் கொடுக்கணும் கதைக்குள்ளாடி. கதைக்கான லாஜிக் நேச்சுரலாவே உருவாகும். அந்த லாஜிக் படி அந்த கதைய நகர்த்திட்டு போணும். இது வந்து சொல்றது ரொம்ப ஈஸி, செய்றது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். சில நேரங்கள்ல நம்முடைய தனிப்பட்ட நோக்கத்துக்காக சில சில முடிவுகளை நம்ம எடுத்து கதைக்குள்ளாடி அ அந்த அந்த கதையின் இயல்பான ஒரு தர்க்கத்தை மீறி நம்ம அந்த கதைய கொண்டு போவோம். அந்த தவறை எழுத்தாளர்கள் செய்வார்கள். அப்போ அந்த கதை வந்து படிக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது.
அந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்ப எமோஷனலா உங்கள மூவ் பண்ணாது. எனக்கு அந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படையான அறம் ஏதோ விதத்துல வந்து அ தொலைந்து போகும். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உங்க கையில முழுக்க இல்ல. பட் எந்த அளவுக்கு இந்த பிரச்சாரத்தன்மை நாம் கடந்து போகிறோம் என்பது மிகவும் முக்கியம். பட் அதே நேரத்தில நீங்க ஒரு பிரச்சாரத்துக்காக தான் ஒரு கதை எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுடைய தெளிவா உங்களுக்கு நோக்கம் இருக்கு. அம்பையுடைய கதைகள் எடுத்துக்கங்க. அம்பையுடைய பெரும்பாலான பெண்ணிய கதைகள் வந்து தெளிவான பிரச்சார நோக்கம் இருக்கு. அவங்க அதுக்காக எப்பவுமே வருத்தப்படுறதில்ல. நான் வந்து பிரச்சாரத்தன்மை இல்ல அரசியல் நேரடியான எந்த ஒரு ம் லட்சியமுமே இல்லாத ஒரு கலை படைப்பை மட்டும் தான் உருவாக்குவேன்னு அவங்க எங்கேயுமே சொல்லிக்கல. அது அவங்களுடைய லட்சியம் கிடையாது. அவங்களுடைய லட்சியம் என்பது வேறு. அவங்களுடைய இலக்கு என்பது அவங்களுடைய நோக்கம் என்பது வேறு. அதற்காக தான் அவங்க அந்த சிறுகதைகள்லாம் எழுதுறாங்க. அந்த சிறுகதைகள்ல வந்து அவங்களுடைய நோக்கம் நிறைவேறுது. ஸோ ஒரு ரைட்டரா அதே மாரி நீங்க நெறைய மார்க்சிஸ்ட் ரைட்டர்ஸ பார்க்க முடியும். பெண் எழுத்தாளர்கள் நெறைய பேர் அப்படி பார்க்க முடியும். அவங்களுடைய நோக்கத்த வந்து அவங்க நிறைவேத்துறாங்க அந்த கதைக்குள்ளாடி. ஸோ அந்த இடத்துல வந்து பிரச்சார தன்மை இருக்குதான்னா இருக்கும். ஆனா அதுதான் வந்து அந்த கதையோட இலக்கு. அந்த கதையோட நோக்கமே அதுதான். ஸோ இத வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படித்தான் ஒரு கதை எழுதணும்னு எந்த ஒரு கராரான விதிமுறையும் கிடையாது. இப்படி நீங்க எழுதணும்னு நெனச்சீங்கன்னா, அப்படியும் எழுதலாம். பிரச்சாரத்தன்மையோட தான் நான் கதை எழுத போறேன். நான் அந்த நோக்கத்தோட தான் என்னோட ரீடர்ஸ கன்வின்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா பண்ணலாம். ம். அது நீங்க ரொம்ப நுட்பமா பெரிய அளவுல வெளிய தெரியாத விதத்துல நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க ரொம்ப புத்திசாலியா நல்ல ஒரு திறமையான ரைட்டர். சில பேருக்கு வந்து அந்த திறமை குறைவாக இருக்கும்போது, அது ரொம்ப வெளிப்படையா தெரியும். அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கு அப்படியான ஒரு பிரச்சனையே வரக்கூடாது. நீங்க வந்து பிரச்சாரத்தன்மையே இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து சமமா கொண்டு போங்க. அவ்வளவுதான். ஒரு கேரக்டர் வந்து ஏ அப்படின்னு சொன்னாங்கன்னா, இன்னொரு கேரக்டர் பின்னு சொல்ல வைங்க. இந்த ஏன்னு சொல்லக்கூடிய கேரக்டருக்கான எல்லா நியாயங்களையும் பின்னு சொல்ற கேரக்டருக்கு குடுங்க. 2மே மோத விடுங்க. அப்ப 2மே மோதும்போது எது எத்திக்கலா கரெக்ட்டா இருக்கோ, அந்த இடத்துல நீங்க நில்லுங்க ரைட்டா. ஸோ உங்களுடைய இந்த பிரச்சனை வந்து சரியாயிடும். அவ்வளவுதான். ஸோ ஒருவேளை எத்திக்ஸே வேணாம்னு நீங்க நினைக்கிறீங்க, அத மீறி போணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அந்த மாரி ஒரு கதை அமைப்பை நீங்க உருவாக்குங்க. இது எல்லாமே உங்களுடைய தேர்வு, உங்களுடைய சவால், உங்களுக்கான முடிவுகள். நீங்க தான் வந்து இது எல்லாத்தையும் தேர்வு செய்றீங்க, முடிவு பண்றீங்க. ஸோ இத வச்சு உங்களுடைய படைப்பு அதன் அளவில் எப்படி வர வேண்டுமோ அப்படி வரும். ஸோ பெரும்பாலும் எல்லா பதில்களையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் சில கேள்விகள் நிச்சயமாக இருக்கின்றன. அவற்றை வந்து முடிந்தால் இன்னும் ஒரு நேர்காணலில் நான் அதுக்கான பதில்கள் வந்து சொல்ல முயற்சி பண்றேன். நெறைய கேள்விகள் வந்து வாசகர்கள் குடுத்தாங்க. நண்பர்கள், இளம் படைப்பாளிகள் நெறைய கேள்வி குடுத்தாங்க. எல்லாமே எனக்கு இங்க பதில் சொல்ல முடியல. முடிந்தால் இன்னொரு லைவ்ல வந்து நான் சந்திக்கிறேன். இந்த நேரலையின் போது இணைந்து கொண்டு கேள்விகளை பகிர்ந்து கொண்ட நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி. திரு ஞானசேகரன், இப்ராஹிம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. See you. Bye-bye.